பணத்தை கொடுத்து நீ ஞாபகம் வச்சுக்கணுமா இல்ல செலவழிச்சா நான் ஞாபகம் வச்சுக்கணுமா? சரி விடு, ஏதோ மறந்துட்டேன்னு வச்சுக்கோயேன். மறந்துட்டேலா இல்ல மறைச்சிட்டேலா? இப்ப என்ன சொல்ல வர? சொல்லாம பணத்தை எடுத்தா அதுக்கு பேரு திருட்டு பட்டம் கட்டுறியா? இவ்வளவு வாய்க்கழியா பேசுறிய? ஒரு குழந்தை பெத்துக்கு துப்பு இருக்கா நோக்கு? இந்த ஜென்மத்துல நோக்கு புத்திர பக்கம் கிடையாது. மாப்பிள்ளைவாள், பொதுவாகவே உங்களுக்கு நாக்கு கொஞ்சம் நீளம். சிவராமன் இந்த அகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அந்த உரிமை யாருக்கும் கிடையாது. நாம இந்த க்ஷணமே இந்த ஆத்து விட்டு போறதுதான் உச்சிதம். நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். எல்லாருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். ஏன்னா நீங்க இன்னும் படுத்துக்கலையா? டேய், என்னடா இது? அப்பா தரையில உட்காந்துட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு மரியாதை இல்லாம ஊஞ்சல் உட்காந்து ஆடின்னு இருக்க. அவையா, அவனை ஒன்னும் சொல்லாத, அவன் அப்படியே இருந்துட்டு போட்டும். என்னன்னா நீங்க என்ன யோசனையில இருக்கீள்? ஏமா, இனிமே நாம அந்த ஆத்துக்கு போக முடியாதா? தாத்தா, மாமா, மாமி யாரையும் பார்க்க முடியாதா? நோக்கு இப்ப ரொம்ப அவசியம். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா? போய் பாயில படுடா, போடா. எது கேட்டாலும் உடனே என்ன வரட்டிடு. ஏன் அவையா, ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி நாம மறுபடியும் அந்த ஆத்துக்கே போக முடியாதபடி ஆயிடுமோ? ஏன்னா நீங்களும் இப்படி எல்லாம் பேசுறேன்? இல்ல அவையா, இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா ஏமாத்தம் தான் மிஞ்சித்து. நீங்க என்ன எதிர்பார்த்தீல்? என்ன நடக்காம போச்சு? அதான் நடக்கலையே, விட. ஏன்னா என்கிட்ட கூட பகிர்ந்துக்க கூடாதா? வேண்டாம் அவையா, அந்த மாதிரி பார்க்காத. இந்த பார்வைதான் என்னால உங்ககிட்ட எதையுமே மூடி மறைக்க முடியாதபடி ஆக்கிடுறது. அது மாமா சிவராமன் கிட்ட பேசி அவனுக்கு புரிய வச்சு எதிர்பார்த்தேன். ஏன்னா மாமாக்கு நல்லா தெரியும் சிவராமன் கை வாங்கினது தப்புன்னு. அதான் சிவராமன் இங்க வருவான்னு எதிர்பார்த்தேன். எப்படி அப்பாவோட குணம் உங்களுக்கு தெரியுமோ அதே மாதிரி சிவராமன் அண்ணாவோட குணம் நீக்கு நன்னா தெரியும். லேஸ்ல அசைஞ்சு கொடுக்க மாட்டார். ஏதோ ஒரு வேகத்துல கிளம்பி வந்துட்டோமே ஒழிய மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அவையா. பாவம் அந்த பொண்ணு இருக்கு, அவளே தனியா இருக்கா. அவளை போய் நாம சிரமப்படுத்திண்டு. சிரமப்படுத்துறது மட்டும் இல்லைன்னா, இப்பவே அக்கம் பக்கத்துல உள்ளவாளுக்கெல்லாம் அரசல் புரசலா விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இது அப்பாவுக்கு ஒரு பெரிய அவமானம் இல்லையா? ஆனா அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்காரோ? ஏன்னா பேசாம நாம இந்த அக்ரஹாரத்தை விட்டு போயிடலாமா? ஆமா ஐயா, என் மனசுலயும் அதே எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு. ஏன் இருக்கும் அங்கேயே நின்னுட்ட? வா. உன்னை பத்தி தான் ரொம்ப வசதியா பேசின்னு இருந்தோம். இந்தாங்க, இந்த பால் எடுத்துக்கோங்க. எதுக்கு இருக்கோ? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.
கார்த்தால இருந்து எந்த ஆகாரமும் இல்லாம இருந்திருக்கேள். இந்த பாலியாவது குடிக்கலாமே. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இல்ல ருக்கு, இன்னைக்கு ஏகாதசி இல்லையா? ஏகாதசி தான் காரணமா இல்ல ஏகாந்தமும் காரணமா? அம்மா, நேக்கும் பால் வேணும்மா. குழந்தை கேட்குறான் பார், அவனை கொண்டு போய் கொடு. அவனுக்கு தனியா எடுத்துன்னு வரேன், நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க. உங்க 2 பேர் மனநிலை எனக்கு நன்னா புரியறது. ஆனா இங்க வந்து 2 பேரும் பட்னி கிடந்தேன்னா என் மனசு கஷ்டமா இருக்கு. நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதால உன் திருப்திக்காக எடுத்துக்கிற ருக்கு. ஆமாம் ருக்கு, நீ இங்கிலீஷ் படிக்கிறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்ன உத்தேசம்? உத்தேசம் இல்ல, தீர்மானம். இந்த பிறவியில ஏதாவது சாதிக்கணும்னு எனக்குள்ள நான் பிரதிஜை எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட பயணத்தை தீர்மானம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் எதுக்குன்னா நீக்கு தெரியாது. அவர் என்னை விட்டு போன உடனே என் மனசுல இந்த எண்ணம் வந்தது. எப்போ என் சிரசுல கத்தி பட்டதோ அப்பவே என் மனசுல இந்த உறுதி பிறந்தது. சரி, இங்கிலீஷ் கற்றுன்னு என்னதான் பண்ண போற? இந்த உலகத்துக்கு என்னன்னா அர்ப்பணிச்சுக்க போறேன். இங்கிலீஷ் மட்டும் இல்ல, சமஸ்கிருதத்திலையும் நிறைய தேர்ச்சி பெற போறேன். தமிழிலையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதிலையும் தேர்ச்சி அடையணும். காளிதாசன்லேருந்து கம்பன் வரைக்கும், ஷேக்ஸ்பியர்லேருந்து ஷெல்லி வரைக்கும், வால்மீகியிலிருந்து விவேகானந்தர் வரைக்கும், எத்தனையோ எத்தனையோ. எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிறது யாராலையும் முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முடியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஆனா எந்த அளவுக்கு முடியுமோ அது அந்த அளவுக்காவது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பா அடிக்கடி சொல்ற மாதிரி நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தை பத்தி, அடுத்த சந்ததிகளை பத்தி தான் நம்ம சிந்தனையும் அக்கறையும் இருக்கணும். போக போறேன், அக்ரஹாரமா போக போறேன். என்ன மாதிரி இருக்கிறவளை பார்த்து பேச போறேன். அவ மனசுல இருக்கிற வலியும் வேதனைகளையும் தெரிஞ்சுக்க போறேன். சேத்ராடனம் போன மாமா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்தா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் என் பயணத்தை ஆரம்பிக்க போறேன். ஓ, கிச்சாமி மாமா சேத்ராடனம் போயிருக்காரா? அப்படித்தானே நீங்க சொன்னீள். ஆ, அது அது இந்த சந்தர்ப்பத்தில் வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் அப்படி சொன்னேன். அப்படின்னா ருக்குவோட மாமாக்கு என்னதான் ஆச்சு? அவருக்கு ஒன்றும் ஆகல. அவர் நன்னா திடகாத்திரமா தான் இருக்கார். அப்படின்னா சேத்ராடனம் போலனா வேற எங்கதான் போயிருக்கார்? அது ஒன்றும் இல்லை இருக்கோ. அப்போ நீ இருந்த மனநிலையில அது உங்ககிட்ட தெரிவிக்க வேண்டான்னு இருந்தேன். அது ஒரு நாள் கிச்சாமி மாமா என்னை கூப்பிட்டு அனுப்பினார். இந்த அக்ரஹாரத்திலேயே நான் இருக்கப்படாது. சொல்லப்போனா இந்த லோகத்திலேயே நான் இருக்கப்படாது. என்ன பேச்சு இது? ஆனா சங்கரன் மாதிரி என் பிராணனை போக்கிக்க கூடிய திராணி கூட நேக்கு இல்லை.
சொல்லாம கொள்ளாம ஓடிட்டான்னு இருக்கப்படாது இல்லையா? அதான் யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு போகணும்னு தோணித்து. அதுக்கு நீங்க தான் உச்சிதமானவர். ஆனா அதுக்கப்புறம் என் சிந்தனை எப்படி செயல்படுறதோ அதுதான் என் தீர்மானமா இருக்கும். அதுக்கு குறுக்கவோ தடையாவோ தயவு செஞ்சு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். எனக்கு என்னன்னா சதா ருக்குவை பத்தின நினைப்பு தான் இருந்துட்டே இருக்கும். சமயம் கிடைக்கும் போது ருக்கு கிட்ட இதை பக்குவமா எடுத்து சொல்லிடுங்க. சேஷு அவளை பத்தி நினைச்சாதான் நேக்கு. கிச்சாமி கிச்சாமி அழாதீங்க. முதல்ல நீங்க உங்களை ஆசுவாசப்படுத்திக்கோங்க. சரி, சமய சந்தர்ப்பம் பார்த்து தெரிவிக்கலாமேன்னு இருந்தேன். இப்போ சொல்லிட்டேன். பிறந்தாத்த உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு அவர் ஒருத்தர் தான் இருந்தார். கண் காணாத ஊருக்கு போயிட்டாரா? அவரும் அவசியம் இல்லைன்னு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. பரவாயில்ல, இதை என்னை இன்னும் பதப்படுத்துறது, பக்குவப்படுத்துறது என் பயணத்தை சுலபப்படுத்திருக்கு. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய, त्वमेव சரணம் மம.